தமிழ் நியூ இயர் அதுவுமா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க. For the first time since 2024, CSK have registered 2 back-to-back wins. Can you believe it? The whole of last year 2 சேர்ந்தா போல விக்டரி நம்ம சம்பாதிக்கலங்க. இப்ப சம்பாதிச்சிருக்கோம். ஓகே ஃபைன், the season begins now for CSK. நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகுது இல்லை. பேட்டிங் யூனிட்ல என்ன ஆனாலும் சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டண்டாக இருக்கணுங்க. ஏன்னா ஆயுஷ் மாதிரி எப்பா 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 அந்த பையனுக்கு பயமே கிடையாதுங்க. எந்த சுச்சுவேஷனில் உள்ள இறக்கி விட்டாலும் பட்டுன்னு போலர்ஸை தப்புன்னு இன்டிமிடேட் பண்ணிடுறாரு. I love that about him. Actually, I think he and Sanju Samson should open. And Devol Brevis, Sarfraz Khan ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் when it came to the bowling. இங்கே தாங்க ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா எப்படி இன் டேண்டம் போல் பண்ணால் நல்லா இருக்குமோ, எவ்வளோ லீத்தலாக இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க அகீல் ஹுசேன் அண்ட் நூர் அஹமத். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருமே they work well together. நூர் அஹமதுக்கு 3 விக்கெட் கிடைச்சது இஸ் கிரேட் நியூஸ் for CSK. ஏன்னா போன சீசன் 25 விக்கெட் எடுத்தாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, he's gotten his mojo back. கலீல் அஹமத்னுடைய இன்ஜுரி ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இப்போதான் காம்பினேஷன் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. and CSK become the first team to defend a score below 200 this season. It's looking good, signs are looking good. ரித்துராஜ் மட்டும் கொஞ்சம் ரன் அடிச்சிட்டாருன்னா செட்.